सारे कोलो मासे ஒரு ஹீரோ ஹோண்டா பைக்கோட ஜேஸையும் ஒரு ஸ்கூட்டர் இன்ஜினையும் வச்சுட்டு நம்மளே ஒரு குட்டி பைக்கை வந்து பில்ட் பண்ண போறோம். வாங்க எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். ஒரு காலத்துல அவர் எப்படி வாழ்ந்தவர்னு தெரியுமா? ஓகே, இப்போ இந்த ஜேஸ்ல நமக்கு தேவையான பார்ட் வந்து கட் பண்ணி எடுக்க போறோம். அது எந்த அளவுக்கு கட் பண்ணி எடுக்கிறோம் அப்படிங்கறத வந்து பார்த்துருவோம். நான் இப்போ மார்க் பண்றேன் பாத்தீங்களா, அது எந்தெந்த இடம் அப்படிங்கறத வந்து பாத்துங்க. இந்த இடத்த கட் பண்ணா மட்டும் போதும், நமக்கு தேவையான பார்ட்டை எடுத்துடலாம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மோனோசாக் சஸ்பென்சர் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கு. அதனால தான் நம்ம கட் பண்ண பார்த்து தனியாக வரல. அதனால இப்போ அந்த சஸ்பென்சரை ஃபஸ்ட்டு தனியாக கழட்டி எடுத்துக்கிடுவோம். இப்போ நமக்கு தேவையான பார்ட் இது மட்டும்தான். அது எந்த அளவு கட் பண்ணி எடுத்துருக்கிறேன் அப்படிங்கிறத வந்து பார்த்துங்க. இந்த பார்ட் நமக்கு தேவையில்லை, அதனால இதை ரிமூவ் பண்ணிடுவோம். இப்போ நம்ம கட் பண்ண பார்ட்டில் உள்ள அந்த ஃப்ரண்ட் வீலும் நமக்கு தேவையில்லை. அதுக்கு பதிலாக வேறு வீல் தான் போடுற மாதிரி இருக்கும். அதனால் அந்த வீலை ரிமூவ் பண்ணிடுவோம். அப்படியே இந்த சீட்டை இப்போதைக்கு ரிமூவ் பண்ணிடுவோம். ஓகே, ஃபைனலாக நம்ம எடுத்துருக்க ஃப்ரேமே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஓகே, இப்போ இந்த ஸ்கூட்டர் இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பைக் ரெடி பண்ணுறதுக்குனே பழைய கடையில் ஸ்கூட்டர் இன்ஜின் எடுத்து நல்ல கண்டிஷன் ரெடி பண்ணி எடுத்துருக்கிறோம். இப்போ நமக்கு இன்ஜின் ரெடி, அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஜேஸும் வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம். இந்த ஜேஸை இந்த இன்ஜினை வந்து பார்த்தீங்கன்னா இப்படியே அசம்பிள் பண்ண போகிறோம். அந்த அசம்பிள் பண்ணுறமே மேனுவலாக நம்மளே தான் ஏதாச்சும் ஒரு பிளான் பண்ணி அசம்பிள் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வண்டிக்கான ஃப்ரண்ட் வீலை வந்து மாட்டிடுவோம். அப்போ தான் நம்ம இன்ஜின் அசம்பிள் பண்ணுறதுக்கான கரெக்டான பொசிஷன் வந்து கிடைக்கும். ஸ்கூட்டரோட ஃப்ரண்ட் வீல் தான் எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த வீலில் உள்ள இந்த பிரேக் கப்பில் இந்த கேப் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேப் வந்து போர்க்கில் உள்ள இந்த புள்ளியில் வந்து லாக் ஆகிற மாதிரி மாட்டணும். பட் இது ஹீரோ ஹோண்டா போர்க்கு அப்படின்றதுனால கரெக்டாக சேருதா என்னங்கிறது தான் தெரியல. ஃபஸ்ட்டு நான் மாட்டும் போது லைட்டாக சேக் ஆகி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆக்சில் போல்ட்டை போட்டு டைட் பண்ணும்போது கரெக்டாக லாக் ஆயிடுச்சு. பட் இந்த சைடில் ஆக்சில் போல்ட்டு கொஞ்சம் லெந்தாக இருக்குது. அதனால 2 புஷ்ஷை போட்டு அதுக்கு மேலே நட்டை போட்டு டைட் பண்ணிக்கிடுவோம். இப்போ இன்ஜினை ஜேஸ் கூட அசம்பிள் பண்ண போகிறோம். நம்ம இன்ஜினை ஜேஸ் கூட அசம்பிள் பண்ணுறதுக்கு 2 இடத்துல கிளாம்பு இருக்குது. ஒன்று இந்த இடத்துல உள்ள 2 கிளாமும், அப்படியே பேக் சைடில் சாக்காப்சர் மூலமாக கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல ஒரு கிளாம்பு இருக்குது. இப்போ இந்த இடத்துல தான் ஜேஸ் கூட கனெக்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் நான் 2 கிளாம்புக்கு உள்ள தூரத்தை அளக்கும் போது ஒரு 17 சென்டிமீட்டர் வந்துச்சு. அதே நீளத்தில் 1 இன்ச் இரும்பு பைப் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்த பைப்போட 2 சைடு ஹோலை இந்த மாதிரி 2 வாசர் யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி வெல்ட் அடிச்சுக்கிடுவோம். அடுத்ததாக 1 அடி நீளத்துக்கு 1.5 ஸ்கொயர் பைப்பு 2 பீஸ் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அந்த ஸ்கொயர் பைப்பில் ஒரு சைடு மட்டும் வி ஷேப்பில் கட் பண்ணியிருக்கிறோம். அந்த வி ஷேப்பில் கட் பண்ண இடத்துல நம்ம ரெடி பண்ண அந்த இரும்பு பைப்பை உள்ள லாக் பண்ணி வெல்ட் அடிக்க போகிறோம். இப்போ நம்ம ரெடி பண்ண இந்த கிளாம்பை இன்ஜினில் இந்த இடத்துக்கு நேராக மாட்டிட்டு இன்ஜினுக்கான ஆக்சில் போல்ட்டை போட்டு டைட் பண்ணிக்கிடுவோம். இப்போ ஜேஸில் இந்த 2 பைப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2 பைப்பை நம்ம மாட்டின 2 ஸ்கொயர் பைப்பில் சேர்த்தாப்பில் வெல்ட் அடிக்க போகிறோம். அதுக்காக 1 இன்ச் இரும்பு பைப்பு 1 அடி நீளத்துக்கு 2 பீஸ் வந்து எடுத்துருக்கிறேன். இதுக்குள்ளே மாட்டினா கரெக்டாக வந்து சேரும். அப்படியே மாட்டிட்டு சேர்த்தாப்பில் வெல்ட் அடிச்சுக்கிடுவோம். கீழே ஸ்கொயர் பைப்பு கூட இரும்பு பைப்பை சேர்த்து வெல்ட் அடிக்கும் போது அவ்வளோ பர்ஃபெக்டாக சேரல. அதனால எக்ஸ்ட்ரா ஸ்கொயர் பைப்லாம் சேர்த்து தான் வெல்ட் அடிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா உள்ள ஸ்கொயர் பைப்லாம் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல உள்ள ஹோல்ஸை இரும்பு பட்டையில் க்ளோஸ் பண்ணி வெல்ட் அடிச்சுக்கிட்டோம். அடுத்ததாக பேக் சைடில் இந்த இடத்துல நேராக சாக்காப்சர் மாட்டேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதுக்கு இந்த இன்ஜினில் உள்ள சாக்காப்சரே எடுத்துருக்கிறேன். அது இந்த இடத்துல நேராக மாட்டிக்கிடுவோம். அடுத்ததாக சாக்காப்சரோட இன்னொரு எண்டில் 1/2 இன்ச் போல்ட்டை மாட்டி அதுக்கு மேலே நட்டை வந்து ஏற்றிக்கிடுவோம். இப்போ ஃப்ரேம் அந்த 1/2 இன்ச் போல்ட்டுக்கிட்ட வர அளவுக்கு நல்லா அமைக்கி பிடிச்சிக்கிட்டு அந்த ஃப்ரேம் 1/2 இன்ச் போல்ட்டு கூட சேர்த்தாப்புல வெல்ட் அடிச்சுக்கிடுவோம். அவ்வளோதாங்க. இப்போ நமக்கு வண்டியில் ஜேஸ் வித் இன்ஜின் அசம்பிள் ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு. இனி இந்த இடத்துல டேங்கை வந்து அசம்பிள் பண்ண போகிறோம். அதுக்கு லப்பர் புஷ் இந்த சைடில் ஒன்று அந்த சைடில் ஒன்று மாட்டிக்கிடுவோம். அடுத்ததாக நான் எடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா ஃபியூல் டேங்கு. இது நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கிற ஹீரோ ஹோண்டா ஜேஸில் உள்ள டேங்கு தான். அதனால நம்ம மாட்டும் போது கரெக்டாக வந்து சேரும். அப்படியே மாட்டிக்கிடுவோம். இப்போ இந்த இடத்துல 2 சைடும் சப்போர்ட்டுக்கு பைப் வச்சு வெல்ட் அடிக்கிறேன். இது நம்ம டேங்கை மாட்டுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டே வெல்ட் அடிச்சுருந்துருக்கணும். பட் நான் மிஸ் பண்ணிட்டேன். அதனால இப்போ வெல்ட் அடிச்சுக்கிறேன். அப்படியே பேக் சைடில் சகதி தெரிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த இடத்துக்கு நேரம் ஒரு பிளேட் மாதிரி வச்சு வெல்ட் அடிச்சுக்கிடுவோம். இப்போ நான் வண்டிக்கான சீட்டை வந்து மாட்டுறேன். இந்த சீட்டுமே நம்ம இந்த ஃப்ரேம்லேருந்து கழட்டின சீட்னால கரெக்டாக சேர நம்ம மாட்டும் போது அதனால் அப்படியே வச்சு மாட்டி விட்டுருவோம். அடுத்ததாக ஃப்ரண்ட் பிரேக் லிவர் வந்து எடுத்துருக்கிறேன். அதில் கேபிளை மாட்டிட்டு அப்படியே ஹேண்டில் பாரில் வந்து மாட்டிக்கிடுவோம். அப்படியே இந்த சைடுக்கான ஹேண்டு கிரிப் வந்து எடுத்துருக்கிறேன். இதே மாட்டிக்கிடுவோம். அடுத்தது ஆக்சிலேட்டர் மவுண்ட் வித் பிரேக் லிவர் செட் வந்து எடுத்துருக்கிறேன். இதை இந்த இடத்துக்கு நேரம் மாட்ட போகிறோம். அதுக்கு முன்னாடி ஆக்சிலேட்டர் கேபிள் வந்து எடுத்துருக்கிறேன். இதை பிரித்து அந்த மவுண்டில் வந்து மாட்டிக்கிடுவோம். இப்போ த்ராட்டில் செட்டை ஹேண்டிலில் மாட்டிட்டு மேலே பிரேக் லிவர் மவுண்டை மாட்டி ஸ்க்ரூ வந்து போட்டுக்கிடுவோம். அப்படியே கேபிளோட இன்னொரு எண்டை கார்பரேட்டில் உள்ள இந்த பின்னில் மாட்டிட்டு கார்பரேட்டில் மாட்டிக்கிடுவோம். அடுத்ததாக பிரேக் கேபிள் ஒன்று புதுசாக எடுத்துருக்கிறோம். இதை பிரித்து இப்போ மாட்டின பிரேக் லிவரில் மாட்டிட்டு பேக் பிரேக்கை அசம்பிள் பண்ணிக்கிடுவோம். இப்போ எக்ஸல் பைக்கோட ஹெட்லைட் வந்து கழட்டி எடுத்துருக்கிறேன். இதை தான் இப்போ நம்ம இந்த பைக்கான ஹெட்லைட்டை மாட்ட போகிறோம். அடுத்ததாக டேங்க்லேருந்து கார்பரேட்டருக்கு ஹோஸ் வந்து கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். அடுத்ததாக ஒரு 2 அடி நீளத்தில் 3/4 இன்ச் இரும்பு பைப் வந்து எடுத்துருக்கிறேன். இதை இந்த இடத்துல வெல்ட் அடிச்சிட்டோம்னா வண்டிக்கான பம்பரம் வித் நம்ம கால் வைக்கிறதுக்கான புட்ரீஸும் யூஸ் ஆகும். இப்போ நம்ம வழக்கமாக யூஸ் பண்ணுற இந்த ஏர் ஆர்னை வண்டியில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த ஆர்னை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல ஒரு 3 வாசர் வச்சு வெல்ட் அடிச்சிருக்கிறேன். இதில் தான் மாட்ட போகிறோம். ஏர் மோட்டர் இந்த இடத்துல நேராக ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். அடுத்ததாக வண்டியோட செல்ஃப் ஸ்டார்ட்டுக்காண்டி 12 வோல்ட் 9 ஆம்ஸ் பேட்டரி வந்து எடுத்துருக்கிறேன். இது இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். 4 ஆம்ஸ் பேட்டரியே போதுமானது தான். பட் அந்த ஹாரன்லாம் யூஸ் பண்ணுறதுனால 9 ஆம்ஸ் பேட்டரி வந்து எடுத்துக்கிட்டேன். ஓகே, இப்போ வண்டிக்கு பெயிண்டிங் ஒர்க்கை பார்த்துக்கிடுவோம்.
என்னதான் பெயிண்டிங் ஒர்க் பார்த்தாலும் இந்த ஒரு ஸ்டிக்கர் போட்டதுக்கு அப்புறம் தாங்க வண்டிக்கான லுக்கே வந்து கிடச்சிருக்கு. டேங்கோட 2 சைடு ராயல் என்ஃபீல்ட் அப்படிங்கிற ஸ்டிக்கர் வந்து போட்டுக்கிட்டோம். இந்த இடத்துல நேரம் நம்ம வழக்கம் போடுற மாதிரி நம்ம நேம் வந்து ஒட்டிக்கிட்டோம். இந்த இடத்துல நேரம் நீங்களே ஏதாச்சும் ஒரு ஸ்டிக்கர் போட்டுருங்க ப்ரோ அப்படின்னு சொன்னேன். அவங்க ப்ரோ ஸ்டைட் அப்படின்னே போட்டாங்க. அவ்வளோதாங்க, ஹால் ஓவர் ஒர்க் முடிஞ்சு நம்ம குட்டி செஞ்ச குட்டி சும்மா நெருப்பு போல நிற்கிது. இதோட லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு மாதிரி நம்ம கமெண்ட்ல வந்து சொல்லிடுங்க. எனக்கு ரொம்ப 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 ரொம்பவே பிடிச்சிருக்கு. Welcome to my party, we're just getting started. A life is a dream or a nightmare scarring. இந்த பைக்கோட உயரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 அடி இருக்கும். நீளம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 அடி தாங்க. பயங்கரமான குட்டி. நம்ம நார்மல் பைக்கு பக்கத்தில் கம்பேர் பண்ணோம்னா அந்த பைக்கோட ஒரு 50% நம்ம ரெடி பண்ண பைக் வந்து இருக்கும். இதில் கொஞ்சம் ஒயரிங் ஒர்க்லாம் பார்த்துருக்கேன். அதுக்கான சுவிட்செல்லாம் மேலே வந்து வச்சிருக்கிறேன். என்னென்ன அப்படிங்க வந்து சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் சுவிட்ச் இங்கே வச்சிருக்கிறோம். அவ்வளோதான், ஒரு அடியில் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிரும். அப்படியே ஸ்டார்ட் பண்ணாக்கல லைட்டுக்கான சுவிட்ச் இங்கே வச்சிருக்கிறேன். தெரியுதா கேமராவில் ஆஃப் பண்ணவா? தெரியுதா? லைட்டு பயங்கரமான ஃப்ரேட்டுங்க. நான் நைட்டில் செக் பண்ணி பார்த்தேன், அந்தளவுக்கு ஃப்ரேட்டாக இருந்துச்சு. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா வண்டி ஹாரன் வந்து வச்சுருக்கோம். தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். சவுண்டு பயங்கரமாக இருக்குது. ஓகே, இப்போ அப்படியே லைட்டாக மூவ் பண்ணிடுவோம். வண்டியை ஹேண்டில் பண்ணுறது அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. யார் ஃபஸ்ட் டைம் ஓட்டினாலுமே போதும், ஒன் டைம்லேயே ஓட்ட கற்றுக்கலாங்க. அவ்வளோதாங்க, அல்லு ஸ்பீடு. அப்பா சும்மா கட்டடிச்சு போகலாங்க. எவ்வளோ ஒரு சந்துக்களையுமே. பிரேக்குமே பயங்கரமாக இருக்குது. வண்டி கைக்குள்ள நல்லா அடக்கமாக இருக்கா. அதனால் நம்ம நின்ன இடத்துலேருந்து 360 டிகிரியில் எந்த பக்கம் என்னமோ திருப்பிக்கலாங்க. அதுக்கு இந்த ஒரு வீடியோ கிளிப்பை பார்த்தீங்கன்னாவே தெரியும். தலையை சுற்றுதுவா. வண்டியோட ஸ்பீடை பற்றி பேசுகிறோம்னா ஒன்றுமே இல்லைங்க. ஒரு ஸ்கூட்டர் எந்த அளவுக்கு போகுமோ அந்த அளவு ஸ்பீடு வந்து போகும். இது லைட்டாக ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கிறேன். திருவண்ணாது பாட்டில் பிச்சுக்கு போங்க. நம்ம ஸ்கூட்டர் இன்ஜின் யூஸ் பண்ணிக்கிறதுனால சடன்லி பிக்கப்மே பயங்கரமாக இருக்குங்க. ஹார்ன் வச்சோம்ல அவ்வளோங்க. நார்மலாக பைக்கு ஓட்டினோம்னா அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்குமானு தெரியல. பட் இந்த பைக்கை ஓட்டுறதுக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டாக இருக்குங்க. மஞ்சள் வெயில். இப்போ 2 பைக்கு போயிட்டு வச்சுங்களேன். அந்த பைக்குள்ளே டக்குன்னு கட்டடிச்சு போகணுமா வச்சுக்க, இந்த பைக்கில் போகலாம். ஏன்னா அகலமும் கிடையாது, நீளமும் கிடையாது, உயரமும் கிடையாதுங்க. எதுவுமே இல்லை, சல்ல அது மாதிரிலாம் கட்டடிச்சு போகலாங்க. வண்டியை தெரிஞ்சு தூக்கிட்டு போயிடலாம்னு நினைக்கிறேன். ஒரு கையில் சேர்த்து தூக்கிட்டு போயிடலாம்ல. பயங்கரமாக இருக்கு. நம்ம வச்ச அந்த ஸ்கொயர் பைப்லாம் வெல்ட் நிற்குமா நம்ம ஒரு டவுட் இருந்துச்சு. அந்த எந்த கவலையும் இல்லை, அது போல் ஸ்ட்ராங்காக நிற்கிதுங்க இதில் எல்லா வெல்ட்டுமே. இன்ஜினை நம்ம 3 இதில் கொடுத்தோம்ல, எனக்கு அந்த ஒரு டவுட்டு தான். இப்படி கொடுக்குறமே எதுவும் சேக்காகுமோ ஆடுமோ இல்லை உலட்டுமோ அப்படின்னு நினச்சேன். எதுவும் உலட்டலாம் இல்லை, நமக்கு நீட்டாக போகுது வண்டி. மெயின் ரோட்டுக்கு போகிறோம். ஸோ ஹெல்மெட் வந்து போட்டுருவோம். ஓகே, கிளம்புமா. மெயின் ரோடு போனோம்னா வச்சுங்களேன், வண்டிக்கு ஆளுக்கு என்னடா சைஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி பார்க்க போகிறாங்க. இதில் வேறு ஹெல்மெட் வேறு. ஹெல்மெட் வித் இந்த பைக்கோட லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிற வந்து மறந்தாலும் கமெண்ட்டில் வந்து சொல்லிடுங்க. நம்ம அந்த ஓட்டும் போது நான் திரும்ப சொல்கிறது, இந்த வண்டியோட ஹேண்டில் தாங்க. வண்டியை ஹேண்டில் பண்ணுறது அவ்வளோ ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்குது. அப்பா
பெட்ரோல் பங்க் போகிறோம். வண்டி கடமை சார் போயிடுச்சுங்க. எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது, ஒரு நர்வஸாக வண்டி ஓட்டுறதுக்கு. யாராவது முரட்டால ஓடிக்கிட்டு இருக்கா? கடமை சார்ல கொஞ்சம் ஸ்பீடாக வந்தாச்சுங்க. கடா நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. 100 ரூபாய்க்கு. என்னங்க இது ஒரு வாரம் ரெடி ஆகிட்டு இருக்கு. நூறுவா ஜிபேங்க. என்னங்க நீங்க அப்பனா வந்து எடுத்து வந்து தரவா? நான் அந்த போயிட்டு வர்றதான் ஐயில காசு சுத்தமாக எடுத்து வாங்கி பண்ணட்டுமா? அவன் நம்பர் சொல்லுங்க. நம்ம நேரத்துக்கு பெட்ரோல் போகல, கூட்டம் இல்லைங்க. நான் கூட பையன் கூட்டமாக இருக்கா போதும் அப்படின்னு நினச்சிக்கு போனேன். வேகத்தடல ஏறி இறங்கும் போது அந்த கீழே உரசுமோன்னு ஒரு டவுட் இருந்துச்சு, அதுவும் கிளியர் ஆயிடுச்சுங்க. இந்த வேகத்தடை இருக்கா அதெல்லாம் ஏறி இறங்குதுங்க. அந்த கிரௌண்டு கிளியரன்ஸுமே கரெக்டாக இருக்குங்க. அவுட்டோருக்கு வந்தாச்சுங்க. ஃபுல்லாக ஆஃப் ரோட் டெஸ்ட் வந்து வண்டியோட ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் இப்போ வந்து டெஸ்ட் பண்ண போகிறோம். வண்டியோட கண்டிஷனே இழக்கிற அளவுக்கு ஃபுல் டெஸ்ட்டுங்க. பில்லு வழுக்குதுங்க பயங்கரமா. உள்ளது பறக்குதுங்க. இவ்வளோ நேரம் வண்டியை நான் ஓட்டினே நீங்கள் பார்த்துக்கிருந்தீங்க லுக் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நான் இப்போ தான் வேறு ஆள்கிட்ட வண்டியை கொடுத்து ஓட்ட சொல்லி அதை லுக் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். நல்லா தாங்க இருக்குது. ஏன்னா எப்படா இருக்குது? நல்லா இருக்கா? அப்பா வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் நான் சொல்லணும் அப்படின்னே கிடையாது, நீங்களே பார்த்து இருந்திருப்பீங்க. பட் உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு வந்து மறந்துடாம கமெண்ட் பாக்ஸ் தட்டி விட்ருங்க. அண்ட் இந்த வண்டியை பற்றி எதுவும் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா அதையும் கமெண்ட் பாக்ஸ் தட்டி விட்ருங்க. அண்ட் நெக்ஸ்ட் டைம் நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணுவாங்க.